பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான வேளையில் புதிதான மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால், எத்தனையோ காரியங்கள் புதிதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். புதிதான ஆவி, புதிதான பலன், புதிதான வஸ்திரம், புதிதான ஆகாரம், புதிதான வார்த்தை, புதிதான காட்சிகள், புதிதான வானம், புதிதான பூமி, சொல்லிக்கொண்டே போலாம் அல்லவா? ஆனால் பாருங்க, ஒரு விஷயம், நம்முடைய மனசு ஒவ்வொரு நாளும் புதிதாக மாறினா, புதிதான காலை நேரத்தில் நம்முடைய மனதும் புதிதாய் மாறினான்னு சொன்னால், நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாகிறோமாம். அந்த மறுரூபம்தான் புதிய மனிதனாக நம்மை மாறும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் நல்ல வார்த்தைகளை நாம் படிக்கலாம், நாம் கேட்கலாம். ஆகவே பைபிளை எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம படித்து பார்த்தோன்னு சொன்னால், நம்முடைய மனசு புதிதாய் அது மாறி சிறகடித்து பறக்கும் அல்லவா? அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் புதிய மனிதர்களாய் நாம் மாறுவோமே. அதற்காக முற்படுவோம், பிரயாசப்படுவோம். புதிதான வார்த்தைகள் வரட்டும். புதிதான வார்த்தைகளாலே நம்முடைய மனமெல்லாம் மகிழ்ந்து மலரட்டும். இதற்காக உன்னதமான தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.